அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 25வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான், வபஷரில் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். நபியே நீங்கள் பஷாரத் கூறுங்கள், நன்மாராயம் கூறுங்கள். எப்படியான ஆட்களுக்கு? ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நற்கிரியைகள் அமல்கள் செய்கிறார்களே, இவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கி. எப்படியான சொர்க்கம்? லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுடைய சொர்க்கத்துக்கு கீழால ஆறுகளோடும் ரிவர்களோட கூடிய சொர்க்கங்கள் இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஹம்மத் அதில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், அன்ஹார் என்றால் எப்படியான நதிகள், எப்படியான ரிவர்களோடும், வமஸலுல் ஜன்னத்தில் லதீ வஇதல் முத்தகூன், அல்லாஹ்வை பயபக்தி கொள்ளக்கூடிய அந்த தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். மஸலுல் ஜன்னத்தில் லதீ வஇதல் முத்தகூன், அல்லாஹ் தஆலா அப்படியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வாக்களித்து இருக்கின்றான். அந்த சொர்க்கம் எப்படியானது என்றால், ஃபியா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின், அந்த சொர்க்கத்துக்கு கீழால எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாம தெட்ட தெளிவான தண்ணீரான ஆறோட கூடியதாய்க்கும். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, அதே போன்று இன்னும் நதிகளோடும். அந்த நதி எப்படி என்றால் பாலான நதி. லம் யதகய்யர் தஅமு, நதி கீழால ஓடுது, அதனால டேஸ்டுகள் வித்தியாசமாமண்டா இல்ல, எந்த ஒரு டேஸ்டும் வித்தியாசம் இல்லை. பியோரான டேஸ்டுடன் பால் ஆறுகளோடும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தின் லிஷ்ஷாரிபீன், இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்ஹாரும் மின் ஹம்ரின், இங்க எங்களுக்கு ஆல்கஹால் தடை, சாராயம் குடிக்கிறது மது அருந்துறது தடை. ஆனால் சொர்க்கத்தை அது அல்லாஹ் தஆலா நதிகளாக ஓட செய்வான். ஆனால் இங்க நாங்க குடிக்கக்கூடிய ஆல்கஹால் அல்லது அந்த மது, அதன் மூலமாக என்ன ஏற்படும்? மயக்கம் ஏற்படும். அதன் மூலமாக அவர் அவருடைய சுயநிலையை இழந்துருவார். ஆனால் சொர்க்கத்தில் ஓதக்கூடிய அந்த ஹமர் இருக்குதே, அந்த மது இருக்குதே, அதுக்கு அதாவது அந்த சாராயம் அந்த ஆல்கஹாலுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மயக்கம் ஏற்படுத்த வச்சில்ல, மாட்டமா லஸ்ஸத்துல் லிஷ்ஷாரிபீன், ஒவ்வொரு அவர் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு மிடருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட தான் அல்லாஹ் தஆலா வச்சுப்பான். இங்க குடிச்சிட்டு மனைவிக்கு அடிக்கிற, ரோட்ல போறவனோட சண்டை இழுக்கிற, பிரச்சனை படுத்துற, அடுத்தவண்ட சொத்தாபகரிக்கிற, கத்தியால் எடுத்து குத்தி பெரிய பிரச்சனைகள் இங்க மது அருந்துச்சு. ஆனால் சொர்க்கத்தில் அருந்தக்கூடிய மது மூலமாக இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நதியை போன்றோட செய்வான். அதன் மூலமாக ஒவ்வொரு மீடருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இன்னும் சொல்றான், வஅன்ஹாரும் மின் அஸ்லின் முஸஃபா, அதே போன்று பியோவான ஹனி, பியோவான தேன் ஆறுகள் ஓடக்கூடியதா இருக்கு. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு கீழால தண்ணியாறு, மதுவாறு, பாலாறு, பியோவான தேனாறுகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இது கீழால இதுக்கு மேலால தான் எங்களுடைய சொர்க்கம் அமைந்திருக்கும். ஆனால் எங்களுடைய என்று சொன்னதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் நின்று மாக்கணும். யார் அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஈமான் கொண்டு சாலியான அமல் செய்யக்கூடிய மக்கள். அல்லாஹ் தஆலா அதே போல சூரத்துல் பக்ராவுல அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் சொல்லுகின்றான், குல்லமா ருஸுகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கன் காலூ ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபில். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துல ஒவ்வொரு விதமான பழங்கள் ஈக்கும். அங்க ஒவ்வொரு விதமான அந்த சொர்க்கத்துல பழங்கள் ஈக்கும். அந்த பழங்களை இவர்களுக்கு சுவைக்க கொடுக்கப்படும். இவர்கள் சாப்பிடுவார்கள். இவர்கள் சாப்பிட்டு பார்க்க போடிய இடத்துல பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி பழம் ஐக்கும், ஆனா டேஸ்ட்கள் வித்தியாசமாய்க்கும். பழம் பார்க்கிறதுக்கு ஒரே மாய்க்கும். மெலன் எடுத்துக்கொண்டால் மெலன்ல பேர் மெலன், ஆனா அதுலயே எத்தனையோ விதமான ஐட்டம் இருக்குது. மேங்கோ எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விதமானது. துனியாவுடைய அமைப்புல ஆகிரத்துல பழங்களை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரே மாய்க்கும், ஆனால் அதனுடைய டேஸ்டுகள் ஒவ்வொரு கடிக்கும் வித்தியாசமான இதாய்க்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல்லமா ருஸுகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா காலூ ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபில். ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து அவங்க தின்னக்கூடிய இடத்துல சொல்லுவாங்க, அதல்லதி ருஸிக்னா மின் கபில், இதைத்தானே நாங்க முத குடிக்க தின்னர், கொஞ்சத்துக்கு முத இதைத்தானே தின்னம், ஆனா டேஸ்ட் இப்படி வித்தியாசமாயிக்குது. வ உதூபிஹி முத்தஷாபிஹா,
அதனை பார்க்கறதுக்கு ஒரே நாய்க்கும், ஆனா டேஸ்டுகள் வித்தியாசமானதாக அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா பானாறு, மதுவாறு, தேனாறு போல அல்லாஹ் தஆலா பல விதமான மரங்கள், அதுல பல விதமான பழங்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா பலவிதமான பழங்களை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இன்னும் சூரத்துல் வாக்கியால கூறுகின்றான், வஃபாகிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ. பலவிதமான பழங்கள், ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் இல்ல, பலவிதமானது. லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ. இங்க எடுத்தா ஒரு சீசன்ல எடுத்துக்கொண்டா அது மேங்கோ சீசன், அந்த சீசன்ல சீப்பா மேங்கோ கிடைக்கும். அதே இடத்துல இன்னொரு சீசன்ல எடுத்துக்கொண்டா அதுல மேங்கோ இல்லாம மேங்கோ இருந்தால் அது சரியான ரேட் அதிகமாயிருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரூட்டுடைய நிலைமை. ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இல்லை. லா மக்தூஆ, எப்பயுமே சீசன் பிரச்சனை இல்லை, எப்பயுமே அந்த பழம் கிடைக்கும். உங்களுக்கு ஆப்பிள் வேணும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு முன்னுக்கு வர்றது ஆப்பிள், அதனால, அல்லது முன்னுக்கு உதாரணமா வர்றது மேங்கோ, அதனால. அதனை விட சுவையான பழங்கள், வித்தியாசமான பழங்கள் பத்தி நாங்க நினைக்கிறோமா, உடனே வந்து நிற்கும். லா மக்தூஆ, எந்த ஒரு அதுக்கு சீசன் கிடையாது. வலா மம்னூஆ, அதனை சாப்பிடும்போது யாராவது தடுப்பாங்க, இதை தின்றது தடை, இந்த சாப்பாடை தின்னக்கூடாது, இந்த பழத்தை தின்னக்கூடாது, இதை திண்டா நஞ்சி, அல்லது இதை எங்களுக்குரிய பழம் இல்லை, இது அவங்களுக்குரிய பழம் என்று இந்த சொல்ல பண்ணும். அங்க எந்த ஒரு மம்னூவும் இல்லை, எந்த ஒரு தடுப்பும் இல்லை. யாருக்கு என்ன விதமான நினைக்கிறோமோ பழம் அது முன்னுக்கு நிற்கும், எப்படி வேணுமோ சாப்பிடலாம். குதூஃபுஹா தானியா, அல்லாஹ் தஆலா ஹாக்கல சூரத்துல ஹாக்கல சொல்றான், நாங்க இப்ப சாப்பிடணும் நினைக்கிறோம் ஒரு பழத்தை, இங்க என்ன செய்யணும்? ஒரு பழமை பார்க்கிறோம், மரத்துக்கு மேலே இருக்குது, அந்த மரத்தொசுக்கு ஏறணும், அல்லது அது கல்லால் அடிக்கணும், அல்லது அதுக்கு கம்பால தடியால் அடிச்சு விலத்தாட்டி அதுக்கு போக சாப்பிடணும். சொர்க்கத்துல இந்த பிரச்சனை இல்லை. நினைக்கிறோம் இப்ப இந்த சாப்பாடை இந்த ஆப்பிளை சாப்பிட்டா எப்படி இருக்குமே நினைக்கிறோம், அந்த ஆப்பிள் அப்படியே எங்களை முன்னுக்கு நிற்கும். அதனை நாங்க எடுத்து அதுக்கு கொட்டைக்கும், அதுக்கு அதனுடைய விதைகளுக்கும் அதை பிச்சு போடணும், அப்படி எந்த ஒண்ணு சாப்பிட்டுட்டு போட்டா அது திரும்பவும் வளர்ந்து. எப்படி சாப்பிடணும்? உங்களுக்கு குதூஃபுஹா தானியா, அந்த மரம் எப்படி இருக்குமே அந்த பழங்கள் எங்களுக்கு நெருக்கமானதாய்க்கும். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க தூங்கி கொண்டு தின்னணுமா, தூங்கி கொண்டு அந்த பழத்தை எடுத்து தின்னு, நின்று கொண்டு தின்னணுமா, நின்று கொண்டு பழத்தை எடுத்து தின்னலாம், அல்லது நடந்து கொண்டு தின்னணுமா, ஓடிக்கொண்டு, எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பழம் சப்போர்ட் செஞ்சு வரும். நீங்க அந்த பழத்துக்காக எஃபோர்ட் பண்ண தேவையில்லை. நீங்க அந்த பழத்தை எப்படி நாங்க கொய்யணும், எப்படி நாங்க அதை பறித்து எடுக்கணும்ன்றதுக்கு எஃபர்ட் பண்றோமோ துணியால, இந்த எஃபர்ட் ஒன்றும் தேவையில்லை, இந்த எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லை. நாங்க நின்று கொண்டு போகணுமா, தூங்கி கொண்டு போகணுமா, படுத்து கொண்டு போகணுமா, நடந்து கொண்டு போகணுமா, ஓடிக்கொண்டு போகணுமா, எந்த நிலைமையிலையும் அந்த பழத்தை எங்களுக்கு சாப்பிடலாம் என்ற விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களை தெளிவுபடுத்துறான். இதன் உலமாக்கள் பலவிதமான, இது நான் சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் எத்தனை விதமான மரங்கள், அதுல எத்தனை விதமான பழங்கள், சொர்க்கத்துல எத்தனை விதமான மரங்கள் அல்லாஹ் தஆலா சில சூறாக்களை சின்ன துண்டா கூறக்கூடிய விஷயத்த உலமாக்கள் அவ்வளவு எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்க போனா அதுக்கு மட்டும் ஒரு நாள் டைம் எடுக்க தேவைப்படும். அதே போலத்தான் அந்த சூரத்து பக்ராவினுடைய இன்னும் தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா. முக்கியமான விஷயம், எல்லாம் அதிகமான பேர் ஆசை கொள்ளக்கூடிய விஷயம் என்னது? வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா. அங்க அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு அஸ்வாஜும் முத்தஹரா, மனமான பரிசுத்தமான மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். மனமான பரிசுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தில் அந்த மனிதர்களுக்காக வேண்டி வைத்திருக்கின்றான், அந்த சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி வைத்திருக்கிறான். ஹூருல் ஈன், அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பேர் ஹூருல் ஈன். ஏன் அவர்களுக்கு ஹூருல் ஈன் என்று சொல்லப்படும் என்றால், அவருடைய கண், ஐன் என்று சொல்றது கண்ணுக்கு சொல்லப்படுது. அவருடைய கண் அழகிகள், அவ்வளவு பிரமாணமான அழகிகள். ஹதீஸ்ல அவங்களுடைய விஷயங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தனித்தனியாக அவருடைய நிலைமை, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பலவிதமான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு காட்டிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூன அல் ஜன்னah அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். ஒன்னாவது குரூப் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் 15வது பிறவுடைய நேரத்துல சந்திரன் எப்படி பூர்ணமா, எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அந்த ஒரு வெளிச்சத்தோடு அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். சும்மல்லதீன யலூனஹும் கஅஷத்தி கௌகபின் துர்ரியின் ஃபிஸ் ஸமா இதாஅ சொல்லி காட்டினாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது குரூப் நுழைவாங்க எப்படி என்றால்,
வானத்துல மினுங்கக்கூடிய நட்சத்திரனுடைய வெளிச்சத்துல மினுங்கக்கூடிய அந்த அந்த கோள்கள் நட்சத்திரங்களுக்கு அதனுடைய அளவுக்கு வெளிச்சத்துடன் இரண்டாவது குரூப் சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. குலூபுஹும் அலா கல்பி ரஜுலின் வாஹிதின் லா இக்திலாஃப பைனஹும் வலா தபாகும். அவங்க எல்லாம் நுழையக்கூடிய இடத்துல அவங்களோட எல்லா மனசும் ஒரே மனிதனுடைய மனசை போன்று தான் ஐக்கும். அனைவருடைய மனதும் ஒரே மனிதனுடைய மனது போய்க்கும். அதுல எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு கோபமும் எந்த ஒரு மற்றவர்கள் இல்லாமக்கணும் என்ற தன்மையுமோட நுழைய மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் சொர்க்கவாசிக்கும் 2 அல்-ஹூர் அல்-ஈன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய கன்னிகள் கொடுக்கப்படும். சொர்க்கத்தினுடைய கன்னிகளை கொடுக்கப்படும். அந்த பெண்களுடைய அந்த கன்னிகளினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிச்சு காட்டினாங்க. எப்படி என்றால் வயுரா முஹ்சுகின்ன மின் வராஇல் அவ்மி வல்லஹ்மி மினல் ஹுஸ்ன். அவர்களுடைய மெரபன், நாங்க ஆடு மாட்டினுடைய அந்த சுப்புகள் செய்து மெரபனை இப்படி தட்டி தட்டி திம்பாங்க. இந்த உள்ளுக்கு மெரபொன்னைக்கு தானே இந்த மெரபொன், அவர்களுடைய மெரபொன் விளங்கும். அவர்களுடைய தோல், அவர்களுடைய சதை, அவருடைய முள்ளுகளுக்கு உள்ளால அது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா போல அவங்களுடைய மெரபன் விளங்குற அளவுக்கு அழகானவர்கள், கண்ணாடியை போன்று இருக்கும். காரணம் அந்த அளவுக்கு சொஃப்டான அழகான பெண்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ்க்கு விளக்கத்தை கொடுத்து இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறாங்க. சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா சொர்க்கவாசிகள் அவர்களுடைய முகத்தை இவர்களுடைய இந்த பெண்களுடைய ஹார்ட்டில் பார்ப்பார்கள். அவருடைய ஹார்ட் இருக்குது, இந்த ஹார்ட்டின் மூலமாக அவர்களுடைய முகத்தை பார்ப்பாங்க. எப்படி கண்ணாடியை கொண்டிருக்கும், அவ்வளவு ஒரு அழகானவர்கள். இன்னும் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டினார்கள், லவ் அன்ன இம்ரஅத்தன் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னah இத்தலஅத் இலல் அர்லி லஅவாஅத் மா பைனஹுமா. சொர்க்கத்தினுடைய இந்த கன்னிகளில் ஒரு பெண் இந்த பூமியை கொஞ்சம் எட்டி பார்த்தாங்க என்றால் சூரியனோ சந்திரனோ இந்த பூமிக்கு தேவைப்படாது. அவர்களுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் காரணமாக இந்த முழு உலகமே வெளிச்சமாகிவிடும். சூரியனோ சந்திரனோ தேவைப்படாது. அதே போன்று அவர்கள் அந்த எட்டி பார்த்ததின் காரணமாக அதில் வரக்கூடிய நறுமணம் இருக்குது. உலகத்திலுமே அந்த நறுமணத்தால் நிறைந்து அவ்வளவு நறுமணம் பெற்ற பெண்களா வைப்பாங்க. அவர்கள் தலையில இந்த முந்தானி இல்லாட்டி துப்பட்டாமாய் போடுவாங்களே, இந்த துப்பட்டா அல்லது இந்த முந்தானி அல்லது இந்த போடக்கூடிய தலையில போடக்கூடிய ஏதாவது புடவைகள் இதே, இந்த புடவைகள் இந்த துனியாவுடைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட மிகவும் சிறந்ததாங்க. வெறும் இந்த போடக்கூடிய அவங்க புடவை இருக்குது, தலையில் அணையக்கூடிய அந்த புடவை, அந்த துப்பட்டா இருக்குது, ஒருவருக்கு இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது. அப்படியான பெண்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அவர்களுடன் கொடுக்கக்கூடிய ஐப்பான். இந்த நேரத்துல பெண்கள் இதனை யோசிச்சு இதாக தேவையில்லை. அப்ப எந்த கணவன் உன்ன மற்ற பெண்களுடன் அந்த பெண்களோட இப்பதாண்டு நினைக்கணுமான்னு கேட்டா இல்லை. உலமாக்கள் கூறுறாங்க, எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி அவன் மூமினான சாலிஹான பெண்ணா இருந்தால் நாளைக்கு வரக்கூடிய அந்த ஹூலின் பெண்களுக்கு தலைவியா இவத்தான் அமைவா. எங்களோட மனைவி சாலிஹானவா மூமினானவாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எத்தனை ஹூலின் பெண் தந்தாலும் அந்த ஹூலின் பெண்ணுக்கு ஒரு தலைவியாக, ஒரு நாயகியாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த உலகத்தினுடைய மனைவியை தான் போடுவான் என்று சொல்லுங்க. எனவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் சில நேரம் நினைக்கலாம், இந்த கணவன் நாளைக்கு அந்த ஹூலின் பெண்ணோட இருக்கிறதா, இதனை ஏற்றுக்கொள்ளுமாண்டா இல்ல, நீங்க சாலிஹான அமலை செய்து கணவனுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கணவனுடைய ஹக்குகளை நீங்கள் சரியான முறையில் செய்து இருந்தால் நாளைக்கு அந்த ஹூலின் பெண்ணுக்கு தலைவியாக அல்லாஹ் தஆலா உங்களை தான் போடக்கூடிய நாய்க்கிறதை நான் விளக்கொள்ளணும்.